recording. Button. Double tap to activate. வணக்கம். நம்ம நவராத்திரி 5வது நாள் நம்ம வந்து அம்பிகையை என்னம்மா வழிபட போகிறோம். ஸோ அம்பிகைக்கு என்ன மலர் வந்து சாத்தணும், நைவேத்தியம் செய்யணும் அப்படின்ற வீடியோ பதிவு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஃபோன்லேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேரில் வரலன்னா நம்ம திருவல்லிக்கேணி லாயர்ஸ் ரோடு பக்கத்தில் இருக்கோம். அதேமாரி ஆன்லைனில் வந்து மியூசிக் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஓக்கல், இந்துஸ்தானி, வெஸ்டர்ன் அண்டு கர்நாடக மியூசிக் திரு சத்யநாராயணன் இருப்பாங்க. அண்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கீபோர்டு, வயலின் அண்ட் கிட்டார் அண்ட் தபலா எடுக்கிறோம். ஸோ திரு ஜெகன் அவர்கள் இருப்பாங்க. நான் வந்து கீபோர்டு எடுக்கிறேன். அதுமாரி ஆர்கானிக்காக வந்து நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். மூலிகை நடங்க பொடி, சிக்கக்காய் பவுடர், ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹோம்மேடு குங்குமம் அண்டு திருமங்கல பொடி, மூலிகை சாம்பிராணி பொடி. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். 9789996853. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்பிகை, அதாவது நம்ம நவராத்திரி ஆரம்பித்து 5வது நடுப்பகுதியில் நம்ம இருக்கிறோம். ஸோ அம்பிகை வந்து வைஷ்ணவியாக வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து வழிபட போகிறோம். மகாலட்சுமியை வைஷ்ணவியாக இது பண்ண போகிறோம். ஸோ மகாலட்சுமி வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து எப்படி வாசம் செய்வாங்க அப்படின்னா, தூய்மையாக வீடு வைத்திருக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து மகாலட்சுமி என்பவங்க வந்து வாசம் செய்வாங்க. ஸோ எவ்வளவுக்கு அளவுக்கு நம்ம வீடை தூய்மையாக வச்சுக்கிறோம், நறுமணம் நிறைந்ததாக வச்சுருக்கிறோமோ, ஸோ அந்தளவுக்கு மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க. அதுமாரி கல்லுப்பு வந்து தவறாமல் வெள்ளிக்கிழமை தோறும் வாங்கி வைக்கணும். அதே மாதிரி முதல் நாள் சம்பளம், அதாவது ஒரு மாதம் சம்பளம் வருது, இல்லை ஒரு வருவாய் வருது அப்படின்னா அந்த முதல் வருவாயில் மல்லிப்பூ, கல்லுப்பு, ஒரு இனிப்பு பதார்த்தம் வாங்கி வைக்கிறது மூலிமா அந்த லட்சுமி கடாட்சம் வந்து நம்மளுக்கு வந்து பெருகும் என்று சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி அம்பிகைக்கு பாரிஜாதமும் மனோரஞ்சன பூ வந்து இது சூடலாம். அதேமாதிரி திருநெற்று பச்சிலையால் வந்து அர்ச்சனை செய்யலாம். இன்றைக்கி வந்து தயிர் சாதமும் நெய்வேத்தியம் வந்து பண்ணலாம். அதேமாதிரி சுண்டல் வந்து பட்டாணி சுண்டல் வந்து செய்யலாம். கோலம் வந்து பறவை கோலம், அன்னப்பறவை கோலம் வந்து போடணும். ராகம் வந்து பஞ்சவதாளி ராகத்தில் பாடணும். ஸோ இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா திரு லாயர்ஸ் ரோடு பகுதியில் இருக்கிற லாயர்ஸ் ரோடுக்கும் லாயர்ஸ் காலனிக்கும் நடு மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மாதா அம்மன். ஸ்ரீ மாதா அம்மன் என்பது நம்ம தமிழில் வந்து மாரியம்மன் சொல்லுவாங்க. மாதா அம்மன் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து ஒரு தெரு ஃபுல்லாக வசதிக்கு வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து முயற்சி செய்து ஒரு மாரியம்மன் கோயிலை வந்து உருவாக்கி கட்டின கோவில் தான் ஸ்ரீ மாதா அம்மன். ஸோ இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 தலைமுறையாகவே இருக்கிறது. லாயர்ஸ் கோவில் அவ்வை சண்முகம் சாலை கிராஸ் பண்ணும்போதே வந்து இந்த கோவிலானது இருக்கிறது. இந்த கோவில்லையும் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து சிறப்பு அலங்காரம் வந்து இருக்கும். ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது இருக்கும். ஸோ பால் குடம் எடுப்பதும் இருக்கும் இந்த கோவில்லையும். அதே மாதிரி தை மாதம் விசேஷ நாட்களில் மாசி அமாவாசை, ஸோ மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி, ஸோ எல்லா நாட்களையும் வந்து அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் என்பது இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் வந்து இந்த கோவிலில் வந்து நோய் வாய்ப்பட்டவங்க, உடல் அதாவது கண் திருஷ்டி பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த கோவிலில் வந்து எலுமிச்சப்பழம் வந்து சுற்றி போட்டுப்பாங்க. ஸோ அது ஒரு சிறப்பு விஷயமாக இங்கே கருதப்படுது. ஸோ இந்த கோவிலை நீங்கள் நேரில் வந்து பார்த்து அம்மனுடைய ஆசையும் அருளும் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். Stop record.